நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அதிகமாக விவாதிக்கப்படும் ஒரு விஷயமாக மாறியிருப்பது சபாநாயகர் இருக்கையை பற்றித்தான். பாஜகவின் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் என இரு கட்சிகளுமே சபாநாயகர் இருக்கைக்கு குறிவைத்து டிமாண்ட் செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு சபாநாயகர் பதவியில் என்ன இருக்கிறது? இதற்கு முன்பாக கூட்டணி கட்சியின் சார்பில் ஒருவர் சபாநாயகராக இருந்து பதவி விலக மறுத்த வரலாறு உள்ளிட்ட விஷயங்களை இங்கு பார்ப்போம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 240 எம்பிக்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கவிருக்கிறது. கூட்டணியில் அதிக எம்பி எண்ணிக்கை கொண்ட கட்சிகளாக தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் திகழ்கின்றன. அவர்களின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரதமராக பதவியேற்கிறார். இது ஒரு புறம் இருக்க, பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த இரண்டு கட்சிகளுமே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ரயில்வே, சுகாதாரம் உள்ளிட்ட முக்கியமான துறைகளை கேட்டிருப்பதோடு சபாநாயகர் இருக்கையையும் குறிவைத்து கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் பாஜகவோ அதை மட்டும் கேட்காதீர்கள் என கோரிக்கை வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காரணம், சபாநாயகர் பதவியை வானளாவி அதிகாரம் படைத்த அரசியல் சாசன பதவி என குறிப்பிடுவார்கள். நாடாளுமன்றத்துக்குள் எந்த முக்கிய முடிவுகளையும் அவர்தான் எடுப்பார். அதனால்தான் கூட்டணி கட்சிகளிடம் கொடுக்க தயங்குகிறது பாஜக. ஆனால் 1998-99 அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் வாஜ்பாய் அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த பாலயோடி சபாநாயகராக இருந்திருக்கிறார். இந்தியாவின் முதல் பட்டியலின சபாநாயகரும் அவர்தான். அவருக்கு அடுத்ததாக 2004 அமைந்த காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி சபாநாயகராக தேர்வானார். நாம் ஆரம்பத்திலேயே பார்த்தது போல அவர்தான் சபாநாயகர் பதவியில் இருந்து இறங்க மறுத்தவர். ஆனால் அவர் மறுத்தது காங்கிரஸ் கட்சியிடமல்ல, தான் அங்கம் வகித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம்தான். வாருங்கள் அந்த வரலாறு குறித்து கொஞ்சம் பார்ப்போம். 2004 ஆண்டு அமைந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி 2008 வரை சுமூகமாகவே சென்று கொண்டிருந்தது. 2008 இந்தியா, அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற காங்கிரஸ் தலைமையிலான அரசு முடிவு செய்தது. அதன் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அரசுக்கு அளித்த ஆதரவை விலக்கிக் கொள்ள முடிவெடுத்தது. அது தொடர்பாக ஜனாதிபதியிடம் சிபிஎம் வழங்கிய 59 எம்பிக்கள் பட்டியலில் சோம்நாத் சாட்டர்ஜியின் பெயரும் இடம்பெற்றது. ஆனால் தனது பெயரை பட்டியலில் சேர்த்ததை சோம்நாத் கடுமையாக எதிர்த்ததோடு சபாநாயகர் பதவியை விட்டு விலகவும் மறுத்துவிட்டார். பாஜகவுடன் சேர்ந்து நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அரசுக்கு எதிராக வாக்களிக்க முடியாது என்றும், சபாநாயகர் பதவி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, இதில் நான் நடுநிலை வகிக்கவே விரும்புகிறேன் எனவும் கட்சி தலைமையிடம் வலியுறுத்தினார் சாட்டர்ஜி. இதனால்தான் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத்துக்கும் சோம்நாத் சாட்டர்ஜிக்கும் இடையே கருத்து மோதல் வெடித்தது. தனக்கு நெருக்கடி கொடுத்ததால் கட்சியில் இருந்தே விலகி விடுவேன் எனவும் சோம்நாத் சாட்டர்ஜி கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்திருந்தார். சோம்நாத்துக்கும் மூத்த தலைவர் ஜோதி பாசுவும் ஆதரவு தெரிவித்திருந்தார். கடைசி வரை அந்த பதவியில் இருந்து அவர் விலகவே இல்லை. ஆனால் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து 2009 ஆண்டுக்கு பிறகு தீவிர அரசியலில் இருந்தும் ஓய்வு பெற்றார். அந்த நாட்களை என் வாழ்வின் சோகமான நாட்கள் என வர்ணித்திருக்கிறார் சோம்நாத் சாட்டர்ஜி. 2018 வருடம் தன்னுடைய 89வது வயதில் இயற்கை எய்தினார் சாட்டர்ஜி. அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்த கட்சியினரை அவரின் குடும்பத்தினர் வெளியேற சொன்னதோடு கட்சி கொடியை அவரின் உடல் மீது போர்த்தவும் அவர்கள் அனுமதிக்கவில்லை.